ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன விளாக்னா, என்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் ரெகுலராகவே நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து என்னோட மேக்கப் ரொட்டீன் ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் சரி, என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ரெகுலராகவே மினிமலான மேக்கப் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக, யார் வேணாலும் பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் வந்து மேக்கப்லாம் போடுவேன். ஸோ அது வந்து நான் என்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் கொண்டு வரேன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எதுக்காக இந்த மேக்கப் போடுறேன்னா, இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ உங்க கூட சேர்ந்து அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த விளாகை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து என்னோட மேக்கப் பேக், ஆர்கனைசர், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே என்னோட திங்ஸ் எல்லாமே நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட இந்த ஒரு பேக் இருந்தால் போதும், அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம ஈஸியாக வந்து மேக்கப்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். என்னோடய ஃபேஸ் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எதுவுமே அப்படியே இருக்கேன், வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். இனிதான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ பிஃபோர் மேக்கப் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனி ஆஃப்டர் மேக்கப் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நானே வேணால் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் பிஃபோர் மேக்கப் இருக்கக்கூடிய ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம். டைமும் இல்லை, கொஞ்சம் குயிக்காக போடணும். இது மினிமலான மேக்கப்புங்கிறதுனால குயிக்காக வந்து போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பற்றி சொல்லணும். நான் வந்து இப்போ ஒரு 4 months வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக கிளென்சருக்கு வந்து மாறியாச்சு. எப்போ ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போவே வந்து ஃபேஸ் வாஷ் அப்புறமா சோப்புக்கு பதிலாக இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ் வாஷ் என்னென்னா பான்ஸோட அந்த பிளாக் சார்கோல் ஃபேஸ் வாஷ், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ணனால எந்த ப்ராப்ளமும் எனக்கு ஆனதில்லை, நல்லா தான் இருந்தது. பட் ஸ்கின் கேர் பண்ணும்போது ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக கிளென்சருக்கு வந்து மாறிட்டேன். ஸோ யாராச்சும் கிளென்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டாஃபில் பிராண்ட் வந்து வாங்கலாம். இது வந்து என்னோட 2வது 3வது டப்பான்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் சோப்லலாம் வந்து நல்லா நுர வரும். ஸோ இதில் அந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 பம்ப் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்க்க வலுவலுன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலாக இருக்கட்டும், டஸ்ட் எல்லாமே வந்து கிளியராக வந்து போயிடும். ஸோ எப்போனாலும் மேக்கப்புக்கு முன்னாடி கிளென்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதுவே வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இது என்னடா நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் யூஸ் பண்ண நமக்கு அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், நுர மாதிரி வராது, இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வச்சு எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப அழுத்தி வந்து துடைக்கக்கூடாது. சும்மா அப்படி வந்து நம்ம டேப் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி போட்டு இப்படி அழுத்தி தேய்க்கிறது தான். எப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிப்போமோ அப்போ வந்து கொஞ்சம் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். நான் வந்து இப்போ 4 months தான் ஆகியிருக்கு. பெருசாக இன்னும் வந்து அதோட என்ன சொல்கிறது, ரிசல்ட் வந்து இன்னும் வந்து விசிபிளாக தெரியல. ஸோ எப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனோட அந்த ரிசல்ட் வந்து விசிபிளாக எனக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நான் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், குயிக்காக ஃபேஸை தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸிமம் நான் வந்து மேக்கப் போடும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நம்மளை விட தூரமாக இருக்குதா. இந்த ஐலைனர் மஸ்காராலாம் போடும்போது இப்படியே பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஹேண்ட் மிரர் வாங்கிட்டேன். இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக நம்ம ஃபேஸை வந்து பார்த்துக்கலாம். ஐலைனர்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஹேண்ட் மிரரும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னோட மேக்கப் பொட்டியில் என்னெல்லாம் இருக்குது, என்னோடய மேக்கப் பொட்டியை பற்றி நான் சொல்கிறேன். இது ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ப்ரஷ் எல்லாம் ஹோல்டு பண்ணுற ஹோல்டர் செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஜிப் இருக்குது. உள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் புது ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் அதிகமாக வைக்கணும் அப்படின்ட்டுனா இது எப்படி பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து சின்னசாக வேணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ரேக் நம்ம தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அப்படி தான். நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்க பார்ட்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி அதோட அவுட்டர் லேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே விழுந்தா கூட உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இங்கே மேக்கப் ப்ரஷ் வச்சுருக்கேன்னா அப்புறமா ஃபவுண்டேஷன், காம்பேக்டு, மாய்ஸ்சரைசர்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்கப்பில் நம்ம போட போகிறது வந்து மாய்ஸ்சரைசர் தான். என்னோடய மாய்ஸ்சரைசர் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து பாண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய டப்பா நான் காலி பண்ணிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், இன்னொரு டப்பா இருக்குது. காலியான டப்பாவே வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குட்டியை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பெருசு வந்து எப்போவுமே வீட்டில் தான் வச்சுருப்பேன். இது வெளியில் எங்கேயாச்சும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ மாய்ஸ்சரைசர், இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்கும். தண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நசநசன்னு இருந்த மாதிரி இருக்காது. பொட்டை கலத்திடலாம். பொட்டு வந்து லாஸ்ட்டாக தான் வைக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் தினமும் வீட்டில் வந்து என்னோட ஸ்கின் கேரில் வந்து எப்படின்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பவுடர் போட்டுப்பேன், இல்லைனா காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போகும்போது தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன், காம்பேக்ட்டு, கொஞ்சம் ஐ மேக்கப்லாம் ஹெவியாக போட்டுட்டு கிளம்புறது. ஸோ அவ்வளோதான். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அப்படி கழுத்துலையும் அப்ளை பண்ணிடலாம். எப்போவுமே மேக்கப் போடும்போதும் சரி கழுத்தை வந்து மறந்துடக்கூடாது. மறந்துட்டோன்னா ஃபேஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும், அப்போ கழுத்து வந்து வேறு கலரில் இருக்கும். அதனால மேக்கப் போடும்போது எப்போவுமே நம்மளோட நெக் ஏரியாவையும் வந்து கவர் பண்ணிடணும். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே இப்படி 3 ஃபிங்கர்ஸில் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணணும் சன்ஸ்க்ரீன். ஸோ அவ்வளோதான். இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு எதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கூட அந்த ஒயிட் கேஸ்டே இருக்காது. நார்மலாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க அந்த வெள்ளை பேட்சாக திட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆயிலி ஆகாது, அதே சமயத்தில் அந்த ஒயிட் காஸ்ட் இல்லை. அது போட்டால் எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டால் அதே ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப நிறையா ஃபேஸில் வந்து என்னதெல்லாமோ அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த ஃபீல் வந்து இல்லை. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டாச்சு. சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட் நம்ம மேக்கப் ரொட்டீன்லேயே இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின் கேர்லேயே இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். நிறைய பிராண்ட் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது. எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன்னா இந்த டாட் கீ தான். ஸோ என்னோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் வரலாற்றிலேயே நான் யூஸ் பண்ண 2 ஃபவுண்டேஷன் வந்து என்னென்னா இந்த மேபிளின் தான். ஸோ மேபிளினில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 335, அப்புறமா இன்னொன்று இருக்குது இது வந்து சூப்பர் ஸ்டே. ரெண்டுமே மேபிளினோட பிராண்டு தான். இப்போ வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பிராண்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபவுண்டேஷனும் வந்து இதுதான். இப்பவும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான். ஒரே ஒரு சின்ன அப்கிரேட் என்னன்னா சூப்பர் ஸ்டேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க மேபிளின்ல. இது வந்து நமக்கு 24 hours ஸ்டே இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஏதாச்சும் கல்யாண வீடு, ஏதாச்சும் ஒரு நல்ல நெருங்கின ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா அப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அந்த லுக் வந்து நிறைய நேரத்துக்கு நமக்கு அந்த ஸ்டே இருக்கும். பட் இந்த 335 வந்து இதுவுமே இருக்கும்,
இருக்கும், ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஃபேஸ் வந்து நல்லா அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்புறம் போக போக மேபி கொஞ்சம் அது டல் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இதுதான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்டோருக்கு போகும்போது அவங்களே வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக தப்பாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம், அப்புறம் என்னோட தங்கச்சியோட அனுபவம் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ மாலில் போய் வாங்குறோம்னா ஆல்ரெடி அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குமா. ஸோ அவங்க வந்து கொடுக்குற ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை விட ஒரு ஷேடு வந்து லைட்டாக தான் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 330 கொடுத்தாங்க என்னோட ஸ்கின் டோனுக்கு. நானும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த 330 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த 330 பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானே வந்து ரெஃபர் பண்ணி எடுத்து இந்த 335ன்னு ஒரு ஷேடு இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து ஃபிட்மியோட 335. இது வந்து பெர்ஃபெக்டான மேட்ச் என்னோட ஸ்கின்னுக்கு. இது வாங்கும்போது கொஞ்சம் டவுட் இருந்தது, ஒருவேளை ரொம்ப டார்க்காக இருக்குமா இந்த ஷேடுன்னு. ஆனால் வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோட பெர்ஃபெக்ட் ஷேடு. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து மேப்ளின் ஃபிட்மியோட 335. இந்த ஷேடு தான் வந்து எனக்கு ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷனை வந்து நம்ம நல்லா குலுக்கிக்கலாம். பம்ப் பண்ணி இப்போ நிறைய எடுத்துட்டேன். இது இருந்திருந்தால் 2 நாள் இதை வச்சு ஒப்பேற்றி இருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போது இது வந்து என்னோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஸ்பாஞ்சு செட் ஆகலை. எனக்கு வந்து ப்ரஷ் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட், இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிட்டு. லிங்க் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 2 months ஒன்ஸ் இல்லைனா 1 month ஒன்ஸ் இந்த ப்ரஷ்ஷை வந்து கம்பல்சரியாக வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ தட் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபேஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்தது காஞ்சிரும். டக்குன்னு நம்ம வந்து ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். அப்படியே கழுத்தை மறந்துடக்கூடாது. அப்போ கழுத்து மட்டும் வேற்று கிரக வாசியோட கழுத்து மாதிரி இருக்கும், ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே நம்ம வந்து டேப் பண்ணி விடணும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். கண்ணுக்கு மேலே எந்த இடத்தையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோன்னா காதை கூட விட்டு வைக்கக்கூடாது, காதுலையும் போட்டுக்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு எப்போவுமே மேக்கப் போடும்போது அப்படி தான் ஃபீல் ஆகும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஆக்சுவலி அதுதான் பட்டி டிங்கரிங் வேலை பார்க்குறது தான் மேக்கப்பே. அதான் நீங்கள் என்ன நம்பி தைரியமாக மேப்ளின் ஃபவுண்டேஷன் வாங்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறமா நம்மளுடைய கழுத்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டிருக்கனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும், நமக்கு வந்து அந்த லிக்விட்னஸ் இருக்கிறனால அது ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிடும். இப்போ நம்ம எதுவுமே போடாமல் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடக்கூடாது. அப்படியே போட்டோன்னா நம்மளால் பிளெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நம்ம சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் போட்டிருக்கிறதுனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே மேக்கப் போட்டு அந்த மேக்கப் வந்து நமக்கு செட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour ஆகும், நம்ம ஸ்கின்னோட அது வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு பார்க்கும்போது அப்படி பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரத்தில் நம்ம ஸ்கின்னோட இதுக்கு வந்து அது கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் வந்து போட்டாச்சு. இனி ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். காம்பேக்ட் பவுடர் வந்து ஃபிட்மியோடது தான். ஆனால் 330 ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் லைட்டராக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 330 காம்பேக்ட் பவுட்ரு. இன்னொரு காம்பேக்ட் பவுடர் வந்து சுகரோடது நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன நேம், 45 கார்ன் பண்ணா. இந்த காம்பேக்ட் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவேன். இதுவுமே வந்து பவுடர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். மேப்ளினோடது எப்படி இருக்கும், இது லூஸ் பவுடர் மாதிரி இருக்கும். இது வந்து கேக் மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கும். இதுக்கு கீழே ஒரு ஸ்பஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த இருக்குது கீழே ஒரு ஸ்பஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆனால் நான் ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு ப்ரஷ் வச்சு போட்டு பழகிடுச்சு.
இது வந்து காம்பேக்ட் பவுடருக்கு போடுற ப்ரஷ். லைட்டாக எடுத்தால் போதும். லைட்டாக இதில் இப்படி வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் எல்லா இடத்துலையும். இது போடும்போதே ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அதனால லைட்டாக போட்டாலே போதும். ஸோ அவ்வளோதான், காம்பேக்ட் போட்டாச்சு. இனி அவ்வளோதான், ஃபேஸில் போடுறதெல்லாம் முடிஞ்சது. இனி கண்ணுக்குள்ளது மட்டும். மஸ்காரா மஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஐப்ரோ ஃபில்லர் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நம்மளுடைய காஜல். ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு மேபிலினோட மஸ்காரா, அப்புறம் ஜுடியோலோட மஸ்காராவும் இருக்குது. இது வந்து ஐப்ரோ ஃபில்லர், இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த ப்ரஷ்ல எடுத்து நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஐலைனர் வந்து சுகரோடதும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லரு, இந்த ப்ரெஷ்ஷு இதில் நம்ம எடுத்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கவனமாக ஃபில் பண்ணணும். அது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோன்னா ஃபேஸே டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது வராது, எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப கரெக்டாக வராது. சில டைம் கரெக்டாக வந்துடும், சில டைம் கொஞ்சம் சொதப்பதான் செய்யும் எனக்கும் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது. ஆனால் அது கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து லைட்டாக போடணும், இங்கே வந்து நம்ம டார்க்காக போடணும். நம்ம இங்கே நிறைய அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது இந்த இடத்த தான் ஃபில் பண்ணணும் டார்க்காக. ஏன்னா ப்ரஷ்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு நிறையா இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிறது தான் நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஹேர் மேலே அப்படியே லைட்டாக போட்டு விட்டுட்டா போதும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர்லாம் யூஸ் பண்ணது ஃபுல்லாக இந்த கண்ணிமை முடியல அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா மஸ்காரா இப்போ வந்து ஜுடியோட தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே போடணும் மஸ்காரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டுட்டு மேலேருந்து கீழே. நம்ம அந்த முடியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காம்பேக்ட் பவுடரும் கலரே வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த முடி கலரே ப்ரௌன் கலரில் இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ அடுத்து மேலே அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஐலாஷஸ் வந்து டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா கீழேயும் லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், கண்ணுக்கு போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னொன்று காமிக்க மறந்துட்டேனே, முக்கியமான ஒன்று, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஐலைனர் வந்து டேஸ்லரோட ஐலைனர். டேஸ்லர் ஐலைனர் இதுக்கு முன்னாடி லாக்மியும் என்கிட்ட இருந்துச்சு, லாக்மி ஐலைனரும் இருக்கும். ஸோ இந்த ஐலைனர் வந்து எதுக்காகனா கண்ணுக்கு மேலே இந்த இடத்துல போடுறதுக்காக தான் ஐலைனர். ஐலைனர் வந்து இப்படி கண்ணுக்கு மேலே விங்ஸ் எல்லாம் வரைவாங்க, நான் ட்ரை பண்ணுவேன். சில டைம் வந்து விங்ஸ் கரெக்டாக வரும், சில டைம் வந்து விங்ஸ் கரெக்டாக வராது. நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறனால மேக்ஸிமம் நான் வந்து கண்ணுக்கு கீழே வந்து காஜல் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா ட்ராவல் போகணும் அப்படின்னா அது வந்து டஸ்ட்டு படும், கண்ணை கசக்கும். ஸோ எனக்கு எப்படியாவது எனக்கு வெளியில் வந்துடும். எனக்கு வந்து காஜல் வந்து செட்டே ஆகாது. வாங்கி வச்சுருக்கேன், ஏதாச்சும் கல்யாண வீடு அப்படி எங்கேயாச்சும் போகிறோன்னா மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இனி வந்து பொட்டு வச்ச உடனே நல்லாயிருக்கும். பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டோன்னா அவ்வளோதான். பொட்டு வச்சாச்சு. இனி வந்து லிப்ஸ்டிக், என்கிட்ட வந்து நிறையா லிப்ஸ்டிக் வந்து இருக்குது, நான் காமிக்கிறேன். என்னோட ஃபேவரட்டான லிப்ஸ்டிக் பிராண்ட் வந்து சுகர் தான். எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு காமனான ஷேடுனா சுகரோட 42 டோஸ்ட் ரோஸ்ட்னு ஒரு ஷேடு. இதுதான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற ஷேடு. லிபாம் லிபாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு மேக்கப்.
இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போகிறதா இருக்கட்டும், எங்கே கிளம்பி போகிறதா இருந்தாலும் இந்த ஸ்டெப்பு தான், இவ்வளோ ஸ்டெப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ஸ்லோவாக பண்ண மாதிரி இருக்கும். கிளம்பணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், யார் வேணாலும் ஈஸியாக இந்த மேக்கப் வந்து போட்டு முடிச்சிடலாம். அதனால தான் இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட ரேட்டுமே வந்து கம்மி தான். மேபிலினோட ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான், அரௌண்ட் 600 தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபவுண்டேஷனு. ஹையர் எண்ட் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது, 3000 4000லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, மேபி அதுக்கான ஒரு அவுட்புட் இருக்கும். ஆனால் நமக்கு இது வந்து போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து தாராளமாக போதும். நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, எதுக்கு இந்த மேக்கப்லாம் வந்து தேவையா, நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரலாக இருக்கணும், எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுவும் ஒரு வகையான செல்ஃப் லவ் தான். அதே சமயத்தில் மேக்கப் போடுறதும் வந்து ஒரு குற்றம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்னோட வீடியோஸ்லேயே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப வராது, ரேராக வந்ததுன்னா ஓவர் மேக்கப்னு வரும். ஓவர் மேக்கப்னு மேபி அது ஏன் சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறது, அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு ரொம்ப நல்லா ஃபேராக இருக்கிறவங்க வந்து மேக்கப் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன தான் ஓவர் மேக்கப்பாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டஸ்கியாக கலர் கம்மியாக இருக்கிறவங்க வந்து மேக்கப் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டாலே இது தேவைதானா, என்ன இது ஓவர் மேக்கப்பாக இருக்குது, பேய் மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. நமக்கு தெரியாதா, நம்ம மேக்கப் போட்டுட்டு நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது முகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் அடுத்தாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கக்கூடாது. ஓவர் மேக்கப்னு வந்து எதுவுமே கிடையாது. கரெக்டாக மேக்கப் போட்டோன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து நேச்சர் பியூட்டி வந்து நம்ம வந்து நல்லது, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ அதே சமயத்தில் மேக்கப் போடுறதும் வந்து தப்பு கிடையாது. அதுதான் வந்து என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இப்போவும் சில இடங்கள்ல ஆட்கள் இருக்காங்க, மேக்கப் போடுறது வந்து தப்பு, அது மேக்கப் வந்து போட்டால் அது வந்து ஹோம்லியான ஒரு லுக்கு கிடையாது, ஃபேஸில் எதுவுமே போடாமல் சும்மா பவுடர் மட்டும் போடுறது தான் வந்து நல்ல பிள்ளைக்கான அழகு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஊர்களில் வந்து அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக தவறான விஷயம். மேக்கப் போடுறது வந்து தப்பு கிடையாது, யார் வேணாலும் போடலாம், ஆசை இருந்துச்சுன்னா போடலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு ஆசை இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மேக்கப் போட்டிருந்தா எங்கள் வீட்டிலையே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அந்த டைமில் வந்து அலோடு கிடையாது. கண்மை காஜல் போட்டாலே வந்து ஊர்களில் வந்து அந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லலாம் வந்து கண்ணில் காஜல் போடுறதே ஒரு குற்றமாக பார்த்த சமுதாயம் தான். ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் கேஷுவல் ஆகிட்டு, ஸோ குட்டி குழந்தைங்க கூட லிப்ஸ்டிக்லாம் போட்டு போகிறாங்க. ஸோ நிறையா வந்து மாறி இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னோட மேக்கப் ரொட்டீன். கேட்டவங்களுக்கு இதுதான் என்னோட சிம்பிளான மேக்கப் ரொட்டீன். இனி வந்து நம்ம தலையெல்லாம் இழைச்சிட்டு சுடிதார்லாம் நீட்டாக போட்டுட்டு வந்தோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நான் ரெடி ஆகிட்டு வந்தவங்களை பார்க்குறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு குட்டீஸையும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி கோயிலுக்கு வந்து காலையில் விடியகாலம் 5 மணிக்கு போகிறதா பிளானு. ஆனால் வந்து எந்திரிச்சதே 5 மணிக்கு தான். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே மேக்கப் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு 8 மணியெல்லாம் ஆயிடுச்சு. ஃபைனலாக கோயிலுக்கு வீட்டிலேருந்து 8 மணி போல் தான் கிளம்பணும். நான் வியர் பண்ணியிருக்க இந்த குர்த்தா செட் பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டேக்கு என்னோட தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தது. ஆன்லைனில் தான் வாங்கி கொடுத்தா. நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல், ஃபுல் ஹேண்டு. அந்த ஸ்லீவை வந்து கொஞ்சம் இன்னும் ஃபிட் பண்ணால் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கோவிலுக்கு போகிறோம்னு சொல்கிறேனே தவிர எந்த கோவிலுக்குன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி போனது வந்து உவரியில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு தான். இது எங்களோட ஃபேவரட்டான ஒரு கோவில். சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி வருஷம் ஒரு வாட்டியாச்சும் அந்த கோவிலுக்கு போயிடும். முக்கியமாக குட்டீஸோட ஃபஸ்ட்டு மொட்டை வந்து அந்த கோவிலில் தான் நாங்கள் போட்டோம். நாங்கள் வேறு எங்கே போகிறேன்னு சொன்னால் கூட எங்கள் மாமியார் எங்கள் கூட வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கால் வலிக்கு முதுகு வலிக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த உவரியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனால் மட்டும் எங்கள் மாமியார் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அந்த கோவிலுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மாமா இருந்த டைம்லலாம் வந்து அடிக்கடி அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனாலேயே அவங்க வந்து அந்த கோவிலுக்கு வர ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால அப்படியே போகும்போது மாமியாரையும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலலாம் எதுவும் ரெடி பண்ணல. அங்கே கோவிலுக்கு வெளியிலே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணியெல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே கோவிலுக்கு வரும்போது அந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. நான் சொன்னது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து ரோடெல்லாம் நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் ஆச்சு கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாரும் குளிச்சு
குளிச்சுட்டே வந்துட்டோம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க எப்போவுமே. அதனால் அவங்க வந்துட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே கிணறு இருக்கும், அதில் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் முன்னமா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கடலில் குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட போவோம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருந்தே குளிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே கடல்லலாம் குளிக்கிறது இல்லை. எப்போ வந்தாலும் தேங்காய் வந்து தலையை சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். இங்கே வந்து கோவிலில் தேங்காய் அடிப்பாங்க. அது வந்து ஒரு ஐதீகம், நமக்கு ஏதாச்சும் திருஷ்டி எது இருந்தாலும் அது வந்து நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கடல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணலாக குமிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏதாச்சும் நோய் ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் அது சரியாகிடணும்னு நினச்சிட்டு நம்ம கடல்ல இருந்து அந்த மண் எடுத்துட்டு இங்கே வந்து இப்படி போட்டு குமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. 50 100 பெட்டின்னு சொல்லி எடுத்து குமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்த்தேன். கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் வேலை இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. போன வருஷம் வரும்போதும் இதே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மதியத்துக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஈஸியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இனி வந்து ரெகுலராக லாங் வீடியோஸ் நான் வந்து போட்டுருவேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு சூப்பரான vlogல உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.